வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சொல்யூஷன் தமிழ் டியூப். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ட்டர் மாற்றுறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். டைவர்ட்டர் மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸிங்க. மிக்சர் வால்வோட ரொம்ப ஈஸி டைவர்ட்டர் மாற்றுறது தான். டைவர்ட்டருக்கும் மிக்சர் வால்வுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே காஸ்ட்டு தான் வரும். என்னோட வேலை செய்கிற சில நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ட்டர் மாற்றுறது இன்னும் தெரியல, ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மிக்சர் வால்வோட டைவர்ட்டர் மாற்றுறது ரொம்ப ஈஸி. அது எப்படி பண்ணியிருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டைவர்ட்டரோட கன்சீல்டு யூனிட்டை தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளான ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூம் தான் நாங்கள் வந்து இப்போ பைப் லைன் போட்டிருக்கோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டருக்கான பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம், ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வாட்டருக்கும் ஹாட் வாட்டருக்கும் டீ ஜாயின் போட்டு வெளியில் சோலாருக்கு ஹாட் வாட்டர் கொடுத்துருக்கோம். டேங்க்லேருந்து வர யூபிவிசி கோல்டு வாட்டர் லைனு டீ ஜாயின் போட்டு கொடுத்துருக்கோம். டைவர்ட்டரோட கன்சீல்டு யூனிட்டுங்க. சாரி, SPRன்னு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷவருக்கு போகிற அவுட்லெட் லைனுங்க. மேலே பார்த்த மாதிரி மாட்டிடணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ன்னு போட்டிருக்கோம். ஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர், அதாவது ஹீட்டர்லேருந்து வர அவுட்லைன் ஹாட் வாட்டர் லைனை அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். கீழே பாருங்கள் SPTன்னு போட்டிருக்கோம். SPT வந்து ஸ்பவுட்டுக்கு போகிற லைனுங்க. ஸ்பவுட்டு அப்படின்னா கீழே நம்ம டேப்பு தண்ணி பிடிக்கிற டேப் மாற்றோம்ல, அது மாதிரி. சீனு போட்டிருக்கோம். இது வந்து கோல்டு வாட்டர் இன்லெட் லைனுங்க. டேங்க்லேருந்து காட்டியிருந்தால அந்த லைனோட இன்லெட் ஜாயிண்ட்டுங்க இது. அவ்வளோதான். இது வந்து நாங்கள் கீழே வந்து ஒரு டீ ஜாயின் போட்டிருக்கோம். டைரெக்டாக கோல்டு வாட்டர் பிடிக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பாயிண்ட் போட்டிருக்கோம். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது ஷவருக்கு வந்து நல்ல தண்ணி போட்டிருக்கோம். நல்ல தண்ணி வந்து நேராக ஜாயின் பண்ணி வாஷ் பேஷனுக்கும் லிங்க் பண்ணியிருக்கோம். கீழே வர்ற அந்த கீழ் லைன் ஹெல்த் பேசட்டுக்கும் ப்ளஸ் டேங்குக்கும் பாயிண்ட் போட்டிருக்கோம். இது வந்து வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். மிக்சர் வால்வ் மாட்டுறது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த பாயிண்ட் திரும்பி இருந்தனாலும் அந்த மிக்சர் வால்வ் யூனிட் மாட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது வந்து நம்ம அந்த கன்சீல்டு யூனிட் டைவர்ட்டர் மாட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே வர்றது டைல்ஸ் ஃபினிஷிங் மட்டத்தில் மேலே வர்றது வெறும் அந்த ஹேண்டில் மட்டும்தான் வரும். அது எல்என் கீ போட்டு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி. இதோட ஃபினிஷிங் வீடியோ எடுத்ததில் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.